ஒரு பெண் மறந்தால் மற்றவர் அதற்கு ஞாபகமூட்டுபவராக இருப்பார் என்பதை ரப்புல் ஆலமீன், எங்களை படைத்த எங்களுடைய அனைத்தையும் அறிந்த ரப்புல் ஆலமீன் அதை சொல்லும் போது நாம் அதற்கு கட்டுப்பட்டுத்தான் ஆக வேண்டும். இன்றைக்கும் இந்த முஆமலாத் விஷயத்தில், கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில், வியாபார விஷயத்தில், கடன் கொடுப்பது எடுப்பது விஷயத்தில் ஒரு ஆண் மட்டும்தான் இருக்காரு, இன்னொருத்தர் இல்லை. அப்ப அவருக்கு பகரமாக 2 பெண்கள் சாட்சியாக இருக்க வேண்டும் என்பது இன்றைக்கும் அதே சட்டம்தான் என்பதை நாம் கண்டிப்பாக புரிந்து கொள்ள வேண்டும். ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. قال الله تعالى: يا أيها الذين آمنوا إذا تداينتم بدين إلى أجل مسمى فاكتبوه إلى آخر الآية. எல்லாம் வல்ல அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலாவை போற்றி புகழ்ந்து இறுதி தூதர் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்தும் சலாமும் கூறியதன் பின், கண்ணியத்துக்குரிய பெரியார்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, மாணவர்களே, உங்கள் அனைவர் மீதும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நாம் தொடர்ந்தும் ஆயத்துத் தைன் என்று சொல்லப்படக்கூடிய வசனத்தின் விளக்கங்களை பார்த்து வருகிறோம். ரமதானுக்கு முன்னால் நடைபெற்ற கடைசியான குர்ஆன் விளக்க வகுப்பில் பின்வரும் விஷயங்களை நாங்கள் தெளிவாக படிக்கக்கூடிய வாய்ப்பை அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு வழங்கினான். ஆயத்துத் தைன் குர்ஆனில் இருக்கக்கூடிய மிக நீளமான ஆயத்து. அந்த ஆயத்தை பொறுத்தவரையில் மனித சமுதாயத்துக்கு தேவையான கொடுக்கல் வாங்கல் சம்பந்தமான சட்டதிட்டங்களை, ஒழுங்குகளை, அதனுடைய வரையறைகளை, அது எப்படி கடைபிடிக்கப்பட வேண்டாம், அதற்கு எப்படி சாட்சியம் ஏற்படுத்தி கொள்ளப்பட வேண்டாம், அது எப்படி பதியப்பட வேண்டாம் போன்ற விடயங்களை இந்த வசனம் உள்ளடக்கி இருக்கின்றது. அதில் கிட்டத்தட்ட 30க்கும் மேற்பட்ட கொடுக்கல் வாங்கல் சம்பந்தப்பட்ட விளக்கங்களை அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா அந்த வசனத்திலே குறிப்பிடுகின்றான். இந்த அடிப்படையில் சென்ற பாடங்களில் இந்த ஆயத்தின் ஊடாக கிட்டத்தட்ட 7 முக்கியமான அம்சங்களை நாங்கள் பார்த்தோம். அந்த ஆயத்தினுடைய சிறப்பு பற்றி, அந்த ஆயத்தினுடைய விசாலம் பற்றி, அந்த ஆயத்தை உள்ளடக்கி இருக்கக்கூடிய அரபி எழுத்துக்கள் முதற்கொண்டு சென்ற பாடங்களை நாங்கள் பார்த்தோம். கடைசியாக சாட்சி சம்பந்தமான விஷயங்களை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கும் போது நோன்பு வந்துவிட்டது. தொடர்ந்து அதை நடத்த முடியவில்லை. இன்ஷா அல்லாஹ் அது சம்பந்தமான விளக்கங்களை நாங்கள் பார்ப்போம். அந்த சாட்சி சம்பந்தமாக அது எத்தகைய முக்கியமான ஒரு அம்சம், குறிப்பாக சமூக வாழ்வில் தவிர்க்க முடியாத ஒரு அம்சம் என்பதை பற்றி சென்ற பாடத்திலே நாங்கள் பார்த்தோம். இமாம் ஷுரைஹ் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்லக்கூடிய வார்த்தைகள், சாட்சி என்பது ருக்னு நசாசி ஃபி நிதாமில் கதாயில் இஸ்லாமி, இஸ்லாமிய சட்ட வாக்கத்தில் தீர்ப்பு வழங்குகிற விஷயத்தில் இந்த சாட்சி என்பது மிக முக்கியமான ஒரு அடிப்படையாக இருந்து கொண்டிருக்கின்றது என்றவர்கள் குறிப்பிடுகிறார்கள். இந்த சாட்சி மூலம்தான் நீதி நிலைநாட்டப்படுகின்றது. இந்த சாட்சி மூலம்தான் அவரவருடைய உரிமைகள்
பேணப்படுகின்றன. இந்த சாட்சி மூலம்தான் மனிதர்களுக்கு இடையில் ஏற்படக்கூடிய சண்டை சச்சரவுகள் பிரச்சனைகளுக்கு தீர்ப்பு வழங்கப்படுகின்றன. எனவேதான் இந்த சாட்சி விஷயத்தில் இஸ்லாம் மிக கடுமையாக எச்சரிக்கை செய்திருப்பதை சென்ற பாடங்களிலே ஹதீஸ் மூலமாக நாங்கள் பார்த்தோம். அதை ஒப்புவிப்பது, அதிலே அதாவது மறைப்பது அல்லது அதிலே பொய் சாட்சியம் சொல்வது போன்ற விடயங்கள் எல்லாம் இஸ்லாத்திலே ஹராமாக்கப்பட்ட விஷயங்கள் என்ற விளக்கங்கள் எல்லாம் அந்த கடைசியாக நாங்கள் பாடத்தில் பார்த்தோம். நாங்கள் அவ்வாறு செய்வதன் மூலமாக சமூகத்தில் மிக பாரதூரமான பாதிப்புகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால தான் சாட்சியம் முழுமையாக முறையாக ஒப்புவிக்கப்பட வேண்டும். அது கித்மான் செய்யப்படக்கூடாது, மறைக்கப்படக்கூடாது. அதே போல் அதில் பொய்ச்சாட்சியம் சொல்லக்கூடாது. அப்பெல்லாம் செய்தால் அது தனி மனிதனுடைய வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, அல்லது சமூக வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, கடுமையான பாதிப்பை ஏற்படுத்தும் என்பதை இமாம் ஷுரைஹ் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் எங்களுக்கு தெளிவுபடுத்துகிறார்கள். இதே போல சாட்சியத்தின் முக்கியத்துவம் பற்றி நிறைய ஹதீஸுகள் சென்ற பாடங்களை நாங்கள் பார்த்தோம். அதே போல சாட்சியின் அசல் அடிப்படை 2 ஆண்கள். அப்படி 2 ஆண்கள் இல்லாத பட்சத்தில் ஒரு ஆணும் 2 பெண்களும் சாட்சிகளாக இருக்க வேண்டும் என்று அல் குர்ஆன் சொல்வதையும் சென்ற பாடத்தில் நாங்கள் பார்த்தோம். அதே நேரத்தில் அது எப்படி ஒரு ஆணுக்கு 2 பெண்கள் அல்லது 2 பெண்களுக்கு ஒரு ஆண் என்ற கேள்வி எழுப்பப்பட்டால் அதற்கான பதிலும் அல் குர்ஆனிலேயும் சொல்லப்பட்டிருக்கின்றது, ஹதீஸுகளிலேயும் சொல்லப்பட்டிருப்பதை நாங்கள் சென்ற பாடங்களை பார்த்தோம். குறிப்பாக இந்த வசனத்திலேயே அல்லாஹு தஆலா குறிப்பிடுகின்றான், அன் ததில்ல இஹ்தாஹுமா ஃபதுதக்கிர இஹ்தாஹுமல் உக்ரா. 2 பெண்கள் ஒரு ஆணுக்கு பகரமாக இருக்க வேண்டும். ஏனென்றால் சில வேளை ஒரு பெண் மறந்துவிட்டால் அடுத்தவள் அவளுக்கு ஞாபகமூட்டுவாள் என்று அல்லாஹ் குர்ஆனில் சொல்றான். அன் ததில்ல இஹ்தாஹுமா ஃபதுதக்கிர இஹ்தாஹுமல் உக்ரா. அப்ப அல்லாஹு தஆலா ஏன் ஒரு ஆணுக்கு பகரமாக 2 பெண்களை பொறுப்பு சாட்டினார் என்று பார்க்கும் போது அதற்கான காரணத்தையும் அல்லாஹு தஆலா அதே வசனத்தில் குறிப்பிடுகின்றான். அதே போல ஹதீஸ்களை பார்த்துறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெண்களுடைய மார்க்க குறைபாட்டையும் அவருடைய புத்தி குறைபாட்டையும் ஹதீஸில் சொல்லுகின்றார்கள். அதற்கான பரிகாரத்தை தேடிக்கொள்ளும்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெண்களுக்கு வலியுறுத்துகின்றார்கள், தர்மம் செய்ய சொல்லுகின்றார்கள். இது சம்பந்தமான ஹதீஸுகள் எல்லாம் சென்ற பாடங்களை நாங்கள் பார்த்தோம். இதே நேரத்தில் ஷேக் அப்துல் மஜீத் ஜிந்தானி என்று சொல்லக்கூடிய ஒரு ஆய்வாளர், அவர் சொல்றாரு, மனிதனுடைய மூளையில் 2 கலங்கள் இருக்கின்றன. ஒன்று பேசுவதற்கு பயன்படுத்தப்படுவது, இன்னொன்று ஞாபகத்துக்காக பயன்படுத்தப்படுவது. இது ஆய்வில் கண்டுபிடிக்கப்பட்ட விடயம். சொல்லி போட்டு அவர் சொல்றாரு, வான்ன ரஜுல இதா தகல்லம அமில வாஹிதும் மின்ஹுமா. ஒரு ஆண் பேச ஆரம்பித்தால் அந்த 2 கலங்களில் ஒன்றுதான் செயல்படும். அடுத்தது வபக்கிய அல் ஆஹர் லித்ததக்குர், ஞாபகமூட்டுவதற்கு பயன்படும். ஆணை பொறுத்தவரையில் சுப்ஹானல்லாஹ், மனிதண்ட மூளையில் 2 கலங்கள் இருக்கின்றன. ஒரு ஆண் பேச ஆரம்பித்தால் அதில் ஒரு கலம் பேசுவதற்கு உதவியாக இருக்கும், இன்னொரு கலம் ஞாபகத்தை கொடுப்பதற்கு உதவியாக இருக்கும். இது ஒரு ஆணை பொறுத்தவரையில். ஆனால் ஒரு பெண்ணை பொறுத்தவரையில் அம்மல் மர்ஆ இதா தகல்லமத் அமிலல் மர்கஸானி, ஒரு பெண் பேச ஆரம்பித்தால் அந்த 2 கலங்களுமே செயல்பட ஆரம்பிச்சிடும். இதனால பெண்களுக்கு மறதி ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆகவேதான்
அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா இங்கே ஒரு ஆணுக்கு பகரமாக 2 பெண்களை பொறுப்பு சாட்டுவதை நாங்கள் பார்க்க முடிகின்றது. அப்போ ஒருத்தர் மறந்தால் மற்றவர் ஞாபகமூட்டுவார் என்று அதற்கான காரணத்தையும் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா அன் ததில்ல இஹ்தாஹுமா வ துதக்கிர இஹ்தாஹுமல் உக்ரா என்று அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி காட்டுவதை நாங்கள் பார்க்க முடிகின்றது. வல்லாஹு அலம். என்றாலும் சமகாலத்தில் சில பெண்களுடைய விவகாரம் ஆச்சரியத்துக்குரியதாக இருக்கிறது. ஆண்களை விட புத்திசாலிகளாக, ஆண்களை விட ஞாபக சக்தி கூடியவர்களாக, ஆண்களை விட ஆற்றல் கூடியவர்களாக ஏராளமான பெண்களை இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அது மட்டுமல்லாமல் உலகத்தில் ஆண்கள் சாதனை படைத்தால் பெண்களும் சாதனை படைக்கக்கூடியதாக இருக்கிறத பார்க்கிறாங்க. ஆண்கள் பெண்களால் சுமக்க முடியாத மிக பாரமான சோழிகளை, வேலைகளை சுமந்து செயல்படுகின்றார்கள் என்று சொன்னால் அதற்கும் பெண்கள் என்று ஆயத்தமாக இருக்கின்றார்கள். வாகனம் ஓட்டுவதாக இருந்தாலும் சரி, அல்லது மிக விசாலமான கண்டெய்னர்கள் ஓட்டுவதாக இருந்தாலும் சரி, அல்லது பல பெட்டிகளை கொண்ட அதாவது ரயில்களை ஓட்டுவதாக இருந்தாலும் சரி, அல்லது உலகிலே ஆண்கள் தான் கூடுதலாக சண்டையில் ஈடுபடுவார்கள், போரில் ஈடுபடுவார்கள். அதுதான் வளமை. ஆனால் இன்று பார்க்கின்றோம் ஆண்களுக்கு சரிநிகர் சமானமாக பெண்கள் போர்க்களத்திலே, யுத்த களத்திலே பாரமான ஆயுதங்களை சுமந்து கொண்டு போராடக்கூடிய நிலையில் பெண்கள் இருக்கின்றார்கள். இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். இந்த அடிப்படையில் இன்று அதாவது பெண்கள் மத்தியிலும் இந்த பெண்களுக்கு சாதகமாக அவர்களுக்கு சுதந்திரம் கொடுக்க வேண்டும் என்று பேசக்கூடியவர்கள், முதலை கண்ணீர் வடிக்கக்கூடியவர்களும் இன்றைக்கு ஒரு ஆணுக்கு 2 பெண்கள் தேவையில்லை, இந்த ஆண்களும் பெண்களும் சரிசமம், இன்றைக்கு ஆண்களை விட பெண்கள் தான் கூடுதலாக படிக்கிறார்கள், அவர்கள் தான் கூடுதலாக ஞாபக சக்தியில் உற்சாகம் உள்ளவர்களாக, முன்னேற்றம் உள்ளவர்களாக இருக்கிறார்கள் என்றெல்லாம் கதைப்பதற்கு ஒரு வாய்ப்பாக இது அமைந்திருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். இது சில வேளை அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா இந்த ஆண்களுடைய பலகீனத்தை பார்த்துவிட்டு, ஆண்களுடைய அலட்சியத்தை பார்த்துவிட்டு, அவர்கள் சுமக்க வேண்டிய சுமைகளை தாமாகவே சுமக்காமல் பெண்களத்திலே ஒப்படைத்து விட்டதனால் ஏற்பட்ட மாற்றமோ என்று சிந்திக்க வேண்டிய ஒரு நிலை இருந்து கொண்டிருக்கின்றது. அதே நேரத்தில் இவர்கள் சொல்வது போல இன்றைக்கு பெண்கள் எவ்வளவுதான் படித்தாலும் கூட, எவ்வளவுதான் ஆற்றல் உள்ளவராக ஞாபக சக்தி உள்ளவர்களாக இருந்தாலும் கூட, கல்வியிலே ஏனைய பணிகளிலே, அதாவது பெரும் பெரும் ஆய்வுகளிலே, பெரும் பெரும் கண்டுபிடிப்புகளில் எல்லாம் இன்றைக்கு பெண்கள் முன்னணியில் இருக்கிறார்கள் என்று சொன்னால் அதற்காக அல்லாஹ் வகுத்த சட்டத்தில் மாற்றத்தை ஏற்படுத்த முடியாது. அல்லாஹு தஆலா சட்டத்தையும் சொல்லிவிட்டு ஒரு ஆணுக்கு 2 பெண்கள் சமமாக இருக்கும் என்று சொல்லிவிட்டு அதற்கான காரணத்தையும் சொல்லுகின்றான். அதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸிலும் சுட்டி காட்டுகின்றார்கள். இந்த சட்டத்தை மாற்றுவதற்கு யாருக்கும் முடியாது. ஏனென்று சொன்னால் இங்கே ஒரு ஆணுக்கு பகரமாக 2 பெண் என்று சொல்வது எல்லா விடயத்திலும் அல்ல, மாறாக கொடுக்கல் வாங்கல் சம்பந்தப்பட்ட அதற்கான கடனை எழுதுவது, சாட்சி சொல்வது சம்பந்தப்பட்ட விடயங்களை மட்டும்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு ஆணுக்கு 2 பெண் சமம் என்று சொல்லுகின்றான். மாறாக மார்க்க சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நிறைய இருக்கின்றன. உதாரணமாக ஒரு பெண்ணை பொறுத்தவரையில் ஒரு செய்தியை அறிவிப்பதாக இருந்தால் அவர் 2 பேருக்கு ஒன்று கட்டாயம் இல்லை. நாங்கள் பார்க்கிறோம் சஹாபி பெண்மணிகள் எல்லாம் ஹதீஸுகளை அறிவித்திருக்கின்றார்கள், அது ஏற்கப்பட்டிருக்கின்றது. இதே போல பின்னால் வந்த ராவிகளிலும் சில பெண்கள் சம்பந்தப்பட்டிருக்கின்றார்கள், அது ஏற்கப்பட்டிருக்கின்றது.
இதே போல பெண்களோடு சம்பந்தப்பட்ட சில மார்க்க விவகாரங்கள் இருக்கின்றன. பாலூட்டுதல், அதாவது பிள்ளைக்கு பாலூட்டுதல், இது எங்கள் மத்தியில் அருகி போனாலும் கூட, எங்களுக்கு அது தெரியாமல் போனாலும் கூட, மார்க்கத்தில் மிக முக்கியமான ஒரு அம்சம் இந்த பாலூட்டுதல். இது சம்பந்தமாக சென்ற பாடங்களில் மிக விரிவாக நாங்கள் பார்த்தோம். பாலூட்டல் சம்பந்தப்பட்டாக இருந்தாலும் சரி, அல்லது பெண்களுடைய மாதவிடாய் அல்லது நிபாஸ் போன்ற சம்பந்தப்பட்ட விடயங்களாக இருந்தாலும் சரி, இது போன்ற பெண்களோடு சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கெல்லாம் ஒரு ஆணுக்கு பகரமாக 2 பெண்கள் இருக்கும் என்ற கட்டாயம் கிடையாது. அங்கே எல்லாம் ஒரு பெண் தான், அவருடைய சாட்சிகள் ஏற்றுக்கொள்ளப்படும் என்பதை இஸ்லாம் எங்களுக்கு வழிகாட்டியிருப்பதை நாங்கள் கண்டிப்பாக தெரிந்து கொள்வது எங்களுடைய கடமையாக இருந்து கொண்டிருக்கின்றது. இந்த அடிப்படையில் ஒரு குறிப்பிட்ட சில விஷயங்கள், கொடுக்கல் வாங்கல்கள், அதற்கான சாட்சி, அதை எழுதுதல், இந்த விஷயங்களில் மட்டும்தான் பெண்கள் 2 பேர் ஒரு ஆணுக்கு பாகரமாக இருக்க வேண்டும் என்பதை இஸ்லாம் எங்களுக்கு கட்டாயப்படுத்துகின்றது. சில வேளை சிலர் சொல்லலாம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்தில் இருந்த சமூக அமைப்பு, அன்றைக்கெல்லாம் பெண்கள் பெருசாக இந்த கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் சம்பந்தப்படலை. 199% கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் சம்பந்தப்பட்டதெல்லாம் ஆண்களாகத்தான் இருந்தார்கள். மக்காவில் ஒரே ஒரு பெண்மணியும் சொல்லப்படுது, கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் மட்டும்தான் சொல்லப்படுது. அவர்கள் ஒரு பெரிய வியாபாரியாக இருந்தாங்க. ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு திருமண ஒப்பந்தம் நடந்த பிறகு அது எல்லாற்றையும் அல்லாஹ்வுடைய பாதையிலே தியாகம் செய்தார்கள் என்பதை நாங்கள் வரலாற்று பார்க்கின்றோம். அதுக்கு பிறகு வியாபாரம் செய்யறதுக்கு போகல. அப்போ அன்றைக்கு இருந்த சமூக அமைப்பு, ஆண்கள் மட்டும்தான் கொடுக்கல் வாங்கும் விஷயத்தில், வியாபார விஷயத்தில், கடன் இருக்கிற விஷயத்தில், அதற்கு சாட்சி சொல்ற விஷயத்தில் 199% ஆண்களாகத்தான் இருந்தார்கள். பெண்கள் அதில் சம்பந்தப்படவே இல்லை. அதனால அல்லாஹு தாலா இப்படி ஒரு ஆணுக்கு பகரமாக 2 பெண்கள் என்று சொல்வது நியாயம் என்ற ஒரு கருத்தை முன்வைக்கலாம். மாறாக அந்த கருத்து, அதாவது கேட்பதற்கு கொஞ்சம் சுவையாக இருந்தாலும் கூட ஏற்புடையதல்ல என்றால் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா அன்றைக்கு மட்டும் சட்டம் சொல்லல, இது துனியா அழிகிற வரையிலும் சொல்லப்பட்ட சட்டம். எல்லா காலங்களுக்கும் பொருத்தமான சட்டம் தான் குர்ஆன், எல்லா காலங்களுக்கும் பொருத்தமான சட்டம் தான் சுன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிகாட்டுதல். அன்றைக்கு ஒன்று இன்றைக்கு ஒன்று இல்லை. அதனால் அல்லாஹு தாலா ஏன் 2 பெண்கள் என்பதற்கான நியாயமான காரணத்தை அல்லாஹு தாலா இந்த வசனத்திலே சொல்லிட்டான். அன் ததில்ல இஹ்தாஹுமா ஃபதுதக்கிர இஹ்தாஹுமா அல்-உக்ரா. ஒரு பெண் மறந்தால் மற்றவர் அதற்கு ஞாபகமூட்டுபவராக இருப்பார் என்பதை ரப்புல் ஆலமீன், எங்களை படைத்த எங்களுடைய அனைத்தையும் அறிந்த ரப்புல் ஆலமீன் அதை சொல்லும் போது நாம் அதற்கு கட்டுப்பட்டுத்தான் ஆக வேண்டும். இன்றைக்கும் இந்த முஆமலாத் விஷயத்தில், கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில், வியாபார விஷயத்தில், கடன் கொடுப்பது எடுப்பது விஷயத்தில் ஒரு ஆண் மட்டும்தான் இருக்காரு, இன்னொருத்தர் இல்லை. அப்போ அவருக்கு பகரமாக 2 பெண்கள் சாட்சியாக இருக்க வேண்டும் என்பது இன்றைக்கும் அதே சட்டம்தான் என்பதை நாம் கண்டிப்பாக புரிந்து கொள்ள வேண்டும். சில வேளை சில உலமாக்கள் சொல்வது போல இது மறுமையின் அடையாளமாகவும் இருக்கலாம். இந்த ஹதீஸ் வந்திருக்கின்றன, இன்இகாசுல் உமூர் மின் அலாமாத்திஸ் ஸாஅ. கர்மங்கள், காரியங்கள், விவகாரங்கள் தலைகீழாக மாறுவது மறுமையினுடைய அடையாளங்களில் ஒன்று. லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹ். இப்போ அன்றைக்கு முஆமலாத் விஷயத்தில், வியாபார விஷயத்தில், கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் ஆண்கள் தான் சம்பந்தப்பட்டாங்க. ஆனால் இன்றைக்கு ஆண்களை விட கூடுதலாக சம்பந்தப்படுறது பெண்கள் தான். அப்போ இது மறுமையினுடைய அடையாளமாக இருக்கலாம். அஹ்மதில் பதிவாக இருக்கக்கூடிய ஒரு ஹதீஸில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள், லன் தகூம ஸாஅத்து ஹத்தா துஈனல் மர்அத்து ஜௌஜஹா அலத் திஜாரதி. சுப்ஹானல்லாஹ். ஒரு பெண் தன்னுடைய கணவனுக்கு
வியாபாரத்தில் ஒத்துழைத்து உதவி செய்து உபகாரமாக இருக்காத வரையிலும் கியாமத் நாள் வராது. அப்ப இங்கே கியாமத்துடைய அடையாளம் என்று உலமாக்கள் சொல்வது ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. அப்படியும் இருக்கலாம். வல்லாஹு ஆலம். இப்ப நாங்க இந்த வசனத்தினுடைய பாக்கி இருக்கக்கூடிய விளக்கங்களை பார்ப்போம். அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா தொடர்ந்து சொல்லுகின்றான், வலா யஅபஷுஹதா இதா மா துஉ, வலா யஅபஷுஹதா இதா மா துஉ. நாங்க பார்த்த முன்னால சாட்சியத்தின் முக்கியத்துவம், ஒரு சாட்சியத்தில் இருக்க வேண்டிய பண்புகள், எப்படியான பண்புக்குரியவராக இருந்தால் அவருடைய சாட்சி ஏற்றுக்கொள்ளப்படும், அதற்கான நிபந்தனைகள் என்ன போன்ற விஷயங்கள் எல்லாம் சென்ற பாடங்கள் நாங்கள் பார்த்தோம். இப்ப அல்லாஹ் சொல்றான் வலா யஅபஷுஹதா இதா மா துஉ, அதாவது கண்ணால கண்ட சாட்சிகள் சாட்சி சொல்வதற்கு அழைக்கப்பட்டால் மறுக்கக்கூடாது, மறுக்கக்கூடாது, எனக்கு முடியாதுன்னு சொல்லக்கூடாது. அப்படின்ற அர்த்தம் என்ன? கண்ணால கண்டவர் சாட்சி சொல்வதற்கு அழைக்கப்பட்டால் அவருடைய பொறுப்பு, அவருடைய கடமை அதை முறையாக ஒப்புவிப்பது. இப்படி செய்வது உலமாக்களுக்கிட்ட இரண்டு கருத்து இருக்குது. சிலர் சொல்லுகின்றார்கள் ஃபர்து ஆயின் சொல்லி போட்டு, சிலர் சொல்லுகின்றார்கள் ஃபர்து கிஃபாயான்னு சொல்லி போட்டு. ஏன்னா ஒரு சம்பவத்தை ஒருவர் அல்ல பல பேர் பார்த்திருக்கலாம். அப்ப அந்த நேரத்தில் யாராவது ஒருவர் முன்வந்து சாட்சி சொல்வது ஃபர்து கிஃபாயா. அப்ப எல்லாருக்கும் அது கட்டாயம் இல்லை. யாரோ ஒருத்தர் சாட்சி சொல்லிட்டால் அல்ல இரண்டு பேர் சாட்சி சொல்லிட்டால் அல்ஹம்துலில்லாஹ் பிரச்சனை முடிஞ்சு. சில வேளை கண்ணால கண்டவர் இரண்டு பேரை தவிர வேறு யாருமே இல்லை, இரண்டு சாட்சிகளை தவிர வேறு யாருமே இல்லை. அப்ப இவர்கள் மீது அந்த செய்தியை, அந்த சம்பவத்தை எத்தி வைப்பது அவர்கள் மீது கட்டாய கடமை என்று உலமாக்கள் இரண்டாக பிரித்து சொல்வதை நாங்கள் பார்க்க முடிகின்றது. அதே நேரத்தில் சாட்சி சொல்வது இஸ்லாத்தில் மிகவும் வரவேற்கப்பட்ட ஒரு சிறந்த ஒரு சாலிஹான அமல். எப்படி பொய்ச்சாட்சியம் சொல்வது, சாட்சியை மறைப்பது இஸ்லாத்தில் குற்றமோ பாவமோ, அதே போல சாட்சி சொல்வது ஒரு மனிதனுடைய உரிமையை பெற்றுக் கொடுப்பதற்கு அல்லது ஒரு மறுமையை சுமத்தப்பட்ட குற்றத்தை இல்லை என்று நிரூபிப்பதற்கு அல்லது அவன் குற்றவாளிதான் என்பதை நிரூபிப்பதற்கு சாட்சி அத்தியாவசியமானது. இதிலிருந்து யாருக்கு விதிவிலக்கு இல்லை. இப்ப அந்த நேரத்தில் இப்படி முன்வந்து சாட்சி சொல்வது, உண்மையான சாட்சி சொல்வது இஸ்லாத்தின் கண்ணோட்டத்திலே மிகவும் ஒரு சிறந்த சாலிஹான அமலாக கருதப்படுகின்றது என்பதை மறந்துவிடக்கூடாது. இதனால அல்லாஹ் இங்கே சொல்லுகின்றான், வலா யஅபஷுஹதாஉ இதா மா துஉ, கண்ணால கண்டவர்கள் சாட்சி சொல்வதற்கு அழைக்கப்பட்டால் முடியாது என்று சொல்லக்கூடாது. தொடர்ந்து அல்லாஹ் சொல்லும்போது வலா தஸ்அமு அன் தக்துபூஹு ஸகீரன் அவ் கபீரன் இலா அஜலி, அதாவது நீங்கள் கொடுக்கக்கூடிய கடனாக இருக்கலாம் அல்லது கொடுக்கல் வாங்கலாக இருக்கலாம், அது சின்னதாக இருக்கலாம் அல்லது பெருசாக இருக்கலாம். சரி, தக்துபு ஸகீரன் கான அவ் கபீரன், கொடுக்கல் வாங்கல் மிச்சம் சிறிசாம இருக்கலாம், 1000 ரூபாயும் இருக்கலாம் அல்ல 5 லட்சமாகவும் இருக்கலாம். ஆனால் அதனுடைய உரிய தவணை வரைக்கும் எழுதி கொள்ளுங்கள், அதை நீங்கள் அலட்சியம் செய்ய வேண்டாம் என்று அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா தடை விதிப்பதன் மூலம், அதாவது எழுதி கொள்வதை அலட்சியம் செய்வது தவறு என்பதை அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா இந்த வசனத்திலே சுட்டிக்காட்டுவதை நாங்கள் பார்க்க முடிகின்றது. தொடர்ந்து அல்லாஹ் சொல்லும்போது அப்படி செய்வது, அதாவது கொடுக்கல் வாங்கல் கடன் எதுவாக இருந்தாலும் அது சிறிசோ பெரிசோ எழுதி கொள்வது எந்த அளவுக்கு சிறந்தது என்பதை பற்றி சொல்லும் போது அல்லாஹ் சொல்லுகின்றான், தாலிக அக்ஸது இன்தல்லாஹ் வ அக்வமு லிஷஹாதா வ அதனா அல்லா தர்தாபு இல்லா அன் தகூன திஜாரத்தன் ஹாதிரத்தன் துதீருனஹா பைனக்கும்
ஃபலைஸ அலைக்கும் ஜுனாஹுன் அன் தக்துபூஹா. அவ்வாறு அந்த விஷயத்தை எழுதி கொள்வது 3 சிறப்பம்சங்களுக்குரியது. ஒன்று அக்ஸத் இன்தல்லாஹ், அல்லாஹ்விடத்திலே மிகவும் நேர்மையானது, நீதியானது. இரண்டாவது அக்வமுல் ஷஹாதா, சாட்சியத்தை உறுதிப்படுத்துவதற்கு, நியாயமான முறையில் எத்தி வைப்பதற்கு, நிரூபிப்பதற்கு அது மிகவும் தேவையானது. மூன்றாவது வாதினா அல்லா தர்தாபு, ஒருவருக்கொருவர் சந்தேகம் கொள்ளாமல் இருப்பதற்கு அது மிகவும் ஏற்றது, மிகவும் நெருக்கமானது என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த சாட்சியத்தை பற்றி சொல்லும் போது இங்கே குறிப்பிடுவதை நாங்கள் பார்க்க முடிகின்றது. அன்றி அன்றாடம் நீங்கள் கொடுக்கல் வாங்கல் செய்யக்கூடிய வியாபாரமாக இருந்தால், இல்லா அந்த கூற திஜாரத்தன் ஹாதிரத்தன் துதீருனஹா பைனக்கும், அதாவது ரொக்க பணத்தை கொடுத்து போட்டு கொடுக்கல் வாங்கல் செய்யக்கூடிய வியாபாரமாக இருக்கும் என்றால், காசை கொடுக்குறீங்க பொருளை வாங்குறீங்க, காசை கொடுக்குறீங்க பொருளை வாங்குறீங்க, அப்படியான உடனுக்குடன் நடக்கக்கூடிய உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய வியாபாரமாக இருக்குமானால், கடன் இல்லாமல் ரொக்கமாக செய்யப்படக்கூடிய வியாபாரமாக இருந்தால், ஃபலைஸ அலைக்கும் ஜுனாஹுன் அன் தக்துபூஹா, அதை நீங்கள் எழுதி கொள்வதை உங்களுக்கு எழுத வேண்டும் என்பது கட்டாயமில்லை. அப்படி எழுதாமல் இருந்தால் அது உங்களுக்கு குற்றமில்லை. ஃபலா ஜுனாஹ அலைக்கும் அல்லா தக்துபூஹா, அப்போ அதை நீங்கள் எழுதாமல் இருக்கிறது உங்களுக்கு குற்றமாகாது என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த அவசரத்திலே குறிப்பிடுகின்றான். அப்போ நாங்கள் பார்க்குறோம், இன்றைக்கு நிறைய உடனுக்குடன் நடக்கக்கூடிய வியாபாரம் இருக்குது. இன்றைக்கு கடைக்கு போகிறோம், பொருளை வாங்குகிறோம், காசை கொடுக்குறோம், பிரச்சனை முடிஞ்சு. இதுக்கு சாட்சியமோ அல்லது எழுத வேண்டும் என்ற கட்டாயமோ இல்லை. மாறாக வியாபாரிக்கும் வாங்குவதற்கும் இடையில் உள்ள கொடுக்கல் வாங்கல், ரொக்கத்தை கொடுத்தாச்சு எடுத்துகிட்டு போயாச்சு, பிரச்சனை இல்லை. அப்போ எப்போ தொகையாக எடுக்கும்போது அல்லது கடனுக்கு எடுக்கும்போது அல்லது பின்னால் காசு தருகிறேன் என்று சொல்லி போட்டு எடுக்கும்போது இந்த கட்டத்தில் தான் எழுதப்பட வேண்டாம், சாட்சியம் சொல்லப்பட வேண்டாம் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்கே வலியுறுத்துவதை நாங்கள் பார்க்க முடிகின்றது. தொடர்ந்து அல்லாஹ் சொல்லும் போதே வஷ்ஹது இதா தபாயஅதும், இது ஒரு ஏவலாக வந்திருக்கு. இப்போ வஷ்ஹது இதா தபாயஅதும், நீங்கள் ரொக்கமாக வியாபாரம் செய்தாலும் வியாபார ஒப்பந்தம் செய்தாலும் சாட்சிகளை ஏற்படுத்தி கொள்ளுங்கள். ரொக்கத்தை கொடுத்து போட்டு வியாபாரம் செய்தாலும் கொடுக்கல் வாங்கல் செய்தாலும் அதையும் நீங்கள் இந்த சாட்சியங்களை ஏற்படுத்தி கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றான். அப்போ இந்த ஏவலை பொறுத்த வரையில் அதாவது கட்டாயமானதல்ல. ஏன்னு சொன்னால் பின்னால் வரக்கூடிய வசனத்தில் இதனுடைய சட்டம் மாற்றப்பட்டு விட்டது. ஃபைன் அமின பஅதுகும் பஅதன் ஃபல்யுஅத்தில்லதி உத்மின அமானதஹு வல்யத்தகில்லாஹ ரப்பஹு. பின்னால் அடுத்து வரக்கூடிய வசனத்தில் அல்லாஹ் இதை சொல்கின்றான், நீங்கள் ஒருத்தருக்கொருத்தர் நம்பிக்கை கொண்டால், ஒருத்தருக்கொருத்தர் நம்பிக்கை கொண்டால் இந்த ரொக்கமான வியாபாரத்தில் எழுத வேண்டும் என்ற கட்டாயம் இல்லை, ஆனால் அமானதத்தை முறையாக ஒப்படைத்து விடுங்கள் என்ற வசனத்தின் மூலமாக இந்த சட்டம் வாஷிது இதா தபாயஅதும், நீங்கள் வியாபாரம் ரொக்கமாக செய்தாலும் கூட, ரொக்கப்பணம் கொடுத்து செய்தாலும் கூட எழுதி கொள்ளுங்கள், மன்னிக்க சாட்சியத்தை ஏற்படுத்தி கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் சொன்ன சட்டம் பின்னால் வரக்கூடிய வசனத்தில் மாற்றப்பட்டு விட்டது. அது கட்டாயமில்லை. விரும்பினா எழுதி கொள்ளலாம், விரும்பாவிட்டால் எழுதாமல் விடலாம். இது விருப்பத்துக்கு விடப்படுது. இதுக்கு ஒரு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வரலாற்றில் நடந்த ஒரு சம்பவம். சுப்ஹானல்லாஹ், அஹ்மதுல, அபூதாவுதுல, நசாயி போன்ற கிரந்தங்களை பதிவாக இருக்குது. அன் உமாரத் இப்னு ஹுஸைமா அல் அன்சாரி ரதியல்லாஹு அன்ஹு கால, அவர் சொல்றாரு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்தா ஃபரசன் மின் ஆராபியின்,
ஒரு நாட்டுப்புறத்து அரபிட்ட இருந்து ஒரு குதிரையை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாங்கினார்கள். ஃபஸ்தத்பஅஹு அன்-நபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லியக்தியஹு ஸமன ஃபர்ஸிஹி. அப்ப அந்த குதிரையை வித்த அந்த நாட்டுப்புற அரபியை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிந்தி வந்து போறாங்க, அவனுக்குரிய காசை அதுக்குரிய பெருமதியை கொடுப்பதற்காக வேண்டி. அப்ப இடையில நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொஞ்சம் அவசரமா நடந்துட்டாங்க. அந்த அராபி வந்து அபுத்தா என்றால் அந்த நாட்டுப்புறத்து அரபி கொஞ்சம் பின்வாங்கிட்டார், இந்த கொஞ்சம் பின்னுக்கு ஆகிட்டார். இப்ப இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி ஃபதஃபிக ரிஜாலுன் யஅதரிதூன அல்-அராபி, அந்த நாட்டுப்புறத்து அரபியை சூழ்ந்து கொண்டு அந்த குதிரைக்கு விலை பேச ஆரம்பிச்சிட்டாங்க. நாங்கள் வாங்குறோம் சொல்லி போட்டு. அவங்களுக்கு தெரியாது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை வாங்கிட்டாங்கன்னு சொல்லி போட்டு. நம் காசு கொடுக்கப்படலை, கொடுக்கறதுக்காக வேண்டி தான் ரசூலுல்லாஹ் போகிறாங்க. இந்த செய்தி இந்த ஆராபியை, அதாவது நாட்டுப்புறத்து அரபியை, குதிரையின் சொந்தக்காரனை சூழ்ந்து கொண்டவர்களுக்கு தெரியாது. வலா யஷ்உரூன் அன்ன நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்தஅஹு ஹத்தா ஜாத பஅதுஹும் அல்-அராபிய்ய ஃபி ஸௌம். ஆளுக்கால் விலை சொல்றதுல ஆராபிக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விடவும் கூடுதலான விலை கொடுத்துட்டாங்க. குதிரைக்கு கொஞ்சம் கூடுதலாக விலையை சொல்லிட்டாங்க. நாங்கள் இவ்வளோ தாரம் அப்படின்னு சொல்லி போட்டோம். ஆனால் தெரிஞ்சு செஞ்சிருந்தால் இஸ்லாத்தில் தடை. லா யபி' அலா பைஇ அஹீஹி, அதாவது ஒரு சகோதரன் வியாபாரம் செஞ்சுட்டா அதுக்கு முன்னால் போய் நான் உனக்கு கூட தாரண்டு இன்னொரு சகோதரன் கேட்கக்கூடா, ஹராம் அப்படி கேட்குறது. உதாரணமாக ஒருவர் ஒரு கடிகாரத்தை வாங்குறார், பேத்தி அழகா இருக்குது, பொருத்தமாக இருக்குது, பெருமதியாக இருக்குது, வாங்குறாரு, விலை பேசி வாங்குறாரு. அப்போ இன்னொருத்தர் வாராரு, இவர் உதாரணத்துக்கு அவர் 10,000 ரூபாய்க்கு வாங்குறாரு. இன்னொருத்தர் வாராரு, அதை பார்த்து அவருக்கு பிடித்தமாக்குது, நான் அதுக்கு 12,000 தாரன்றார். இப்படி செய்வது இஸ்லாத்தில் ஹராம். அல் பை அலா பை அஹி இஸ்லாத்தில் தடை செய்யப்பட்டது. அவர் விரும்பி எடுத்துட்டு போனா விட்டுறோம், அப்படி விரும்பாம அவருக்கு வேண்டாம் என்று விட்டுட்டு போனதுக்கு பிறகுதான் இன்னொருவர் அதற்கு விலை பேச வேண்டும். ஆனால் இதான் அவங்களுக்கு தெரியாது. அந்த ஆராபியோட குதிரைக்கு விலை பேசி கொண்டிருந்தவர்களுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை வாங்கிட்டாங்கன்ற செய்தி தெரியாது. எந்த அளவுக்கு கொண்டா விலையை கூட்டிட்டாங்க. ஃபனாதல் அராபி நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்போ இந்த நாட்டுப்புறத்து அரபி நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கூவி அழைக்கிறான். நாங்கள் தூரம் போயிட்டாங்க, கொஞ்சம் முந்திட்டாங்க. ஃபகால இன் குன்த முப்தஅன் ஹாதல் ஃபர்ஸ் ஃபப்தஅஹு. ஜா நீங்கள் வாங்கன்னா அந்த குதிரையை வாங்கிக்கொள்ளுங்க அப்படின்னு சொல்கிறான். யாருக்கு? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு. வைல்லா பிஅத்துஹு, அப்படி இல்லை நான் வித்திர போறேன்னு சொல்கிறான். லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹ். அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நின்ட்டாங்க. நின்றுட்டு அந்த ஆராபுடைய அழைப்பை கேட்ட உடனே அவங்க சொல்றாங்க, அவலைஸ கத் இப்தஅத்துஹு மின்க, நீ என்ன சொல்றாய், நான் தான் உன்கிட்ட வாங்கிட்டேனே, உனக்கு தெரியாதா என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஆராபிக்கு சொல்றாங்க. அப்ப ஆராபி சொல்றான், லா வல்லாஹி மா பிஅத்துக லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹ். இல்ல அல்லாஹ்வின் ஆணையாக நான் உங்களுக்கு விற்கல அப்படின்றான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க, பல் கத் இப்தஅத்துஹு மின்க, இல்ல நான் அதை உன்கிட்ட வாங்கிட்டேன் சொல்றாங்க. ஆராபி சொல்றான், நான் உங்களுக்கு விற்கலான்னு சொல்லி போட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நான் உன்கிட்ட வாங்கிட்டேன்னு சொல்லி போட்டு. ஃபதஃபிக الناس يلوذون بالنبي صلى الله عليه وسلم والعربي. அப்ப அங்கிருந்த மக்கள் எல்லாம், அதாவது குறிப்பாக முஸ்லிம்கள்,
ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சூழ்ந்து கொண்டார்கள், ஆராபியும் சூழ்ந்து கொண்டார்கள். அப்ப அந்த ஆராபி சொல்றான், ஹலும்ம ஷஹீதன் யஷ்ஹது அன்னி பாயஅதுக, நான் உனக்கு இந்த குதிரையை வித்துவிட்டேன் என்பதற்கு ஒரு சாட்சியை கொண்டு வாரும் என்று அந்த ஆராபி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சொல்றான். அங்க இருக்கிற முஸ்லிம்கள்ட்ட யாராவது சாட்சியோட சொல்லுங்க அப்படின்னு சொல்லி போட்டு அப்ப ஹுசைமா ரலியல்லாஹு அன்ஹு முன்னுக்கு போறாங்க. இந்த ஹதீஸ் அறிவிக்கிறவங்க இந்த சம்பவத்தை தொடர்ந்து பார்த்து கொண்டு இருந்தா கேட்டுக்கொண்டிருந்தவங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொடர்ந்து போனவர் இதெல்லாம் சம்பவத்தெல்லாம் பார்த்துட்டு அவர் யார், அன அஷ்ஹது அன்னக கத் பாயஅதஹு, சுப்ஹானல்லாஹ். அந்த ஆராபிக்கு சொல்றார் அந்த ஹுசைமா ரலியல்லாஹு அன்ஹு, நான் சாட்சி சொல்றேன் நீ குதிரையை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வித்துட்டாய் என்று. அப்ப பிரச்சனை முடிஞ்சு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொறுமதி கொடுத்தாங்க, குதிரையை வாங்கிட்டாங்க. இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹுசைமாவை பார்க்குறாங்க. ஃபகால பிம ஷஹித்த பிம தஷ்ஹத், நீ எதை கொண்டு எனக்கு சாட்சி சொன்னாய்? நான் வாங்கினா இல்லையான்னு உனக்கு தெரியாமல் இருக்கும்போது நீ எப்படி எனக்கு சாட்சி சொன்னாய் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஹுசைமாவை பார்த்து கேட்கிறார்கள். இப்போ அவர் சொல்றாரு, பி தஸ்தீக யா ரசூலல்லாஹ், நீங்க அல்லாஹ்வுடைய தூதர்ன்றே நான் நம்புகிறேன், நீங்க போய் சொல்லுவீங்களா? அந்த நம்பிக்கையில தான் நான் சொன்னேன் என்று சொல்கின்றார். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருக்கு கொடுத்த சிறப்பம்சம் கிஃப்ட் என்ன சொன்னா, ஷஹாதத்து ஹுசைமா பி ஷஹாதத்தி ரஜுலைனி, இந்த ஹுசைமாவுடைய சாட்சி அவர் ஒருவராக இருந்தாலும் கூட இருவருடைய சாட்சிக்கு சமம் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் என்று இந்த ஹதீஸில் வருகின்றது. அப்புறம் நாங்கள் பார்க்குறோம், இந்த ஹதீஸில் அதாவது ரொக்கப்பணம் கொடுத்து வாங்குகிற வியாபாரத்தில் சாட்சி அவசியம் இல்லைன்னு தெரியவார். அதனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சாட்சியை வைக்கல. அப்போ இந்த ஆராபி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சங்கடப்படுத்துறதுக்காக வேண்டி கொண்டாங்க சாட்சின்னு கேட்ட நேரத்தில் தான் அவங்க அதை முடியாமிக்கிற நேரத்தில் தான் ஹுசைமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பேச்சை நம்பி அவர் ஒரு நாளும் பொய் சொல்ல மாட்டார்கள், அல்லாஹ்வுடைய தூதர், இதை விட எத்தனையோ மிக மகத்துவமான செய்திகள் எல்லாம் அவர்கள் சொல்வதை நாங்கள் நம்புகிறோம், அவங்க அல்லாஹ்வுடைய தூதன் நம்பியிருக்கிறோம், அல்லாஹ்வுடைய வகை எங்களுக்கு வந்து கொண்டிருக்குது என்பதை நம்புகிறோம். அப்படி இருக்கும்போது இதிலே எனக்கு நம்பிக்கை இல்லையா என்ற தோரணையில் அந்த சஹாபி சாட்சி சொல்லுகின்றார். அப்படி இல்லைனா சாட்சி ஒன்றும் அவசியம் இல்லை. கொடுத்து உடனுக்குடன் நடக்கக்கூடிய வியாபாரமாக இருந்தால் அதற்கு சாட்சியம் தேவையில்லை, எழுதவும் தேவைப்பட மாட்டாது என்பதை இந்த ஹதீஸ் எங்களுக்கு உறுதிப்படுத்தி கொண்டிருக்கின்றது. தொடர்ந்து அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா அந்த வசனத்தின் கடைசி பகுதியில் வலா யுதார் காத்திபுன் வலா ஷஹீத், சுப்ஹானல்லாஹ். நாங்கள் பார்த்தோம் முன்னால் காத்திப், அதே மாதிரி ஷஹீத் சாட்சி. காத்திப் எழுத தெரிந்தவர் ஒரு கொடுக்கல் வாங்கல் விஷயத்தை அல்லது குறிப்பாக கடன் கொடுத்த விஷயத்தை எழுதி கொள்வதற்கு கூப்பிட்டால் அதை எழுதணும். பல் யக்துப் நல்லா கட்டளையிடுகின்றான். அப்ப அந்த எழுதுவது ஒரு சிறப்பம்சம், அதை மறுப்பது ஒரு பாவமான காரியம். சில வேளை இந்த எழுத்தாளருக்கு இரண்டு பக்கங்களிலிருந்தும் அழுத்தம் வருது சான்ஸ் இருக்குது. கடன் கொடுத்தவன் சொல்லலாம் எனக்கு சாதகமாக எழுது போட்டு, கடன் வாங்கியவர் சொல்லலாம் எனக்கு சாதகமாக எழுது போட்டு. அதே மாதிரி சாட்சி சொல்பவர் அதனுடைய முக்கியத்துவத்தை பற்றி நாங்கள் பார்த்தோம். அது எவ்வளோ முக்கியமான ஒரு கடமை, சிறப்பான ஒரு அம்சம், அல்லாஹ்விடத்தில் நற்கூலி கிடைக்கக்கூடிய ஒரு சாலிஹான அமல் என்பதை பார்த்தோம்னாங்க. அவருக்கும் இந்த மாதிரியான அழுத்தம் வரது சான்ஸ் இருக்குது. சாட்சியை பார்த்து சொல்லலாம் கடன் கொடுத்தவர் இங்கவாறு எனக்கு சாதமாக சாட்சி சொல்லணும்,
அதே மாதிரி கடன் எடுத்தவர் சொல்லலாம், எனக்கு சாதகமாக சாட்சி சொல்லணும் என்று. அதனால அல்லாஹ் இங்க சொல்றான், வலா யுதார் காத்திபுன் வலா ஷஹீத். எழுதக்கூடிய காத்திபோ அல்லது சாட்சி சொல்லக்கூடிய சாட்சியோ எந்த ஒரு அழுத்தத்துக்கும் உட்படக்கூடாது, அவர்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படுத்தப்படக்கூடாது. சாட்சியோ எழுத்தாளரோ தமக்கு சாதகமாக நடந்து கொள்ள வேண்டும் என அழுத்தம் கொடுக்க கூடாது. அதனால் அவருக்கு எந்த பாதிப்பும் ஏற்படக்கூடாது. வலா யுதார் காத்திபுன் வலா ஷஹீத் என்று சொல்லி போட்டு அல்லாஹு தஆலா தொடர்ந்து சொல்லும் போதே வைன் தஃபாலு ஃபைன்னஹு ஃபுசூகும் பிக்கும். அப்படி எழுத்தாளருக்கோ அல்லது சாட்சிக்கோ நீங்கள் அழுத்தம் கொடுத்து சாதகமாக நடந்து கொள்ள வேண்டும் என்று அவர்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்தினால் இது நிச்சயமாக ஒரு பாவகாரியமாகும். வைந்தபுல் அப்படி நீங்கள் செய்வீர்களே ஆனால் ஃபைன்னஹு ஃபுசூகும் பிக்கும், அது உங்களுக்கு ஒரு பெரிய பாவகாரியமாக இருக்கும் என்று அல்லாஹு சுப்ஹானஹு தஆலா சுட்டிக்காட்டுவதை நாங்கள் பார்க்க முடிகின்றது. தொடர்ந்து அல்லாஹ் சொல்லும்போது வத்தகுல்லாஹ் வயுஅல்லிமுகுமுல்லாஹ். சுப்ஹானல்லாஹ், நீங்கள் அல்லாஹுவை அஞ்சிக் கொள்ளுங்கள், அவன் உங்களுக்கு கற்றுத்தருவான். இந்த படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு அல்லது படிக்கக்கூடிய ஏறியவர்களுக்கு ஒரு மிக முக்கியமான விஷயம் இது. அதாவது அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்வது, அல்லாஹ்வுக்கு தக்வா செய்து கொள்வது எங்களுக்கு கல்வி கற்பதற்கு உதவியாக இருக்கும். அதாவது அல்லாஹ் சொல்றான், வத்தகுல்லாஹ் வயுஅல்லிமுகுமுல்லாஹ். அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள், அல்லாஹ் உங்களுக்கு கற்பிப்பான். அப்ப கற்பவர்கள் கண்டிப்பாக தக்வா உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்பதை இந்த குர்ஆன் வசனம் எங்களுக்கு சொல்லி காட்டிக் கொண்டிருப்பதை நாங்கள் பார்க்க முடிகின்றது. அல்லாஹ்வுக்கு அஞ்சுங்க, அல்லாஹ்வுடைய காரியத்தில் மிகவும் அவதானமாக இருந்து கொள்ளுங்க, அதே போல அவனுடைய ஏவல்களை நிறைவேற்றுங்க, அவனால் தடைக்கப்பட்டவைகளை தவிர்த்து கொள்ளுங்கள். இதுதான் உண்மையான தக்வா. இப்படியான தக்வா உள்ளவர்களுக்கு அல்லாஹ் கற்றுக் கொடுப்பான் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இந்த வசனத்திலே சொல்வதை நாங்கள் பார்க்க முடிகின்றது. இந்த வசனத்தை அல்லாஹு தஆலா முடிக்கும் போது சொல்லுகின்றான், வல்லாஹு பிகுல்லி ஷைஇன் அலீம். நிச்சயமாக அல்லாஹ் சகல பொருட்களையும் நன்கறிந்தவன், அவனுக்கு எதுவுமே மறையாது. வலா யக்ஃபா அலைஹி ஷை, எதுவுமே அவனுக்கு மறையாது. அவனுடைய இல்ம், அவனுடைய அறிவு அனைத்தையும் சூழ்ந்திருக்கின்றது. எனவே அவனை அஞ்சுங்கள், பயந்து கொள்ளுங்கள் என்ற தோரணையில் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இந்த வசனத்தை முடிக்கின்றான். தொடர்ந்து அடுத்த வசனத்தில் அல்லாஹு தஆலா கூறும், வைன் குந்தும் ஃபீ சஃபரின், வைன் குந்தும் அலா சஃபரின், மன்னிக்க வேண்டும், வைன் குந்தும் அலா சஃபரின், நீங்கள் பிரயாணத்தில் இருந்தால், வலம் தஜிது காத்திபன், உங்களுடைய கொடுக்கல் வாங்கல கடன் கொடுத்து எடுத்ததை எழுதுறதுக்கு ஒரு காத்திப் கிடைக்கலாவட்டி, ஃபரிஹானும் மக்பூதா, உடனே கைப்பற்றக்கூடிய ஒரு அடமானத்தை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். ஃபஇன் அமின பாதுக்கும் பாதன், உங்களில் சிலர் மற்றவரை நம்புவதாக இருந்தால், பணையமாக வியாபாரத்தை பொறுத்தவரை நம்பிக்கை அடிப்படையில் நடக்கின்றது. மோசடி நடப்பதே மிகவும் அரிது. ஆகவே மோசமான ஒத்தந்தான் இந்த மாதிரி மோசடி செய்வான் வியாபாரத்தில். எங்கால இல்லை, அவில்லாமல் இன்றைக்கு உலகமே நம்பிக்கை அடிப்படையில் அன்றைக்கி ஏங்கொண்டிருக்குது. ஆனால் இதுக்கு பொல்லு போடுறாங்க இருக்காங்க, நிறைய இருக்காங்க இன்றைக்கு. சுப்ஹானல்லாஹ். அதனால தான் அல்லாஹ் சொல்கிறான் வந்து, அப்படி உங்களுக்குல ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்பிக்கை இருக்க முடியும் சொன்னால், ஃபல் யுஅத்தில்லது உத்திமின அமானத்தஹு, தான் பொறுப்பேற்ற அமானிதத்தை முறையாக ஒப்படைத்து விடவும். வல் யத்தகில்லாஹ ரப்பஹு, தன்னுடைய இறைவனை பயந்து கொள்ளட்டும். வலா தக்துமு ஷஹாதா, சாட்சியங்களை மறைக்காதீர்கள். ஒமை யக்துமுஹா ஃபைன்னஹு ஆசிமுன் கல்பு, எவர்களெல்லாம் சாட்சியங்களை மறைக்கின்றார்களோ அவருடைய உள்ளம் தவறு செய்து விட்டது. வல்லாஹு பிமா தஅமலூன அலீம், நிச்சயமாக நீங்கள் செய்பவற்றை அனைத்தையும் அல்லாஹ் அறிந்தவனாக இருக்கிறான். சரி, வலம் தஜிது காத்திபன், இந்த இடத்துல இமாம், அதாவது அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா
ஒரு விளக்கம் சொல்கிறாங்க. காத்திப் மட்டும் எழுதக்கூடியவர் மட்டும் கிடைக்காவிட்டால் மட்டுமல்ல, சில வேளை எழுதுறதுக்கு ஆள் கிடைச்சிருக்கும், ஆனால் பேப்பர் இருக்காது. ஆனால் பேப்பர் இருக்கும், எழுதுறதுக்கு பேனை இருக்காது. பேனை இருக்கும், எழுதுறதுக்கு மை இருக்காது. அன்றைய காலத்தை பொறுத்தவரை இன்றைக்கு மாதிரி மையுத்திர பேனைகள்லாம் அன்றைக்கு பயன்படலை. அன்றைக்கு மையும் பக்கத்தில் இருக்கணும், பேனையும் பக்கத்தில் இருக்கணும். அப்போ அப்படியாக இருந்தாலும் கூட இதில் இதை உள்ளடக்கும். அதாவது வெறுமனே எழுதுபவர் மட்டுமல்ல, இந்த பிரயாணத்தின் போது இந்த சம்பவத்தை எழுதுறதுக்கு எழுதுவர் மட்டும் இல்லாமல் இருந்தால் மட்டுமல்ல, மாறாக எழுதுவர் இருந்தாலும் எழுதுறதுக்கு பேப்பர் இல்லைன்னு சொன்னால், கிர்தாஸ் இல்லைன்னு சொன்னால், அல்லது பேனை இல்லைன்னு சொன்னால், அல்லது பேனாவுக்குரிய மை இல்லைன்னு சொன்னாலும் கூட இந்த இடத்துல நீங்கள் அதாவது அடமானத்தை இதற்கு பகரமாக ஏற்படுத்தி கொள்ளலாம் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த வசனத்திலே குறிப்பிடுகின்றார். அப்போ எழுதுறதுக்கு பகரமாக ரிஹான் சொன்னால் அடமானம். கடன் கொடுத்தீங்க, எடுத்தீங்க, அதை எழுதுறதுக்கு ஆள் இல்லை, அல்லது பேனா இல்லை, அல்லது பேப்பர் இல்லை. இப்போ இந்த பட்சத்தில் என்ன செய்கிறது? அதுக்கு பகரமாக, எழுதுறதுக்கு பகரமாக ஒரு அடமானம். உதாரணமாக ஒரு நீங்கள் 50,000 காசு வாங்கி எடுத்தீங்க, இப்போ எழுதி பார்த்தா எழுதுறதுக்கான வாய்ப்பெல்லாம் இல்லை. அப்போ என்ன செய்கிறது? அதுக்கு பெறுமதியாக ஒரு பொருளை விட்டு அடமானம் வைக்கிறது. இப்போ நாங்கள் இன்றைக்கு பைத்துல் மாலில் கடன் கொடுக்குறோம். இன்றைக்கு அதாவது 1 லட்சம் ரூபாய் வரைக்கும் கடன் கொடுக்கப்படுது. கொடுத்தா அந்த 1 லட்சம் ரூபாய் விட பெறுமதியான நகையை அடமானமாக வச்சு போட்டு தான் கொடுக்குறோம். நாங்கள் குறிப்பிட்ட கால இலக்கில் அந்த கடனை திருப்பி தந்தாங்கன்னா அந்த அடமானத்தை திருப்பி கொடுத்துருவோம். இதை அல்லாஹ் சொல்கிறானுங்க. எழுதுறதுக்கான வாய்ப்பு இல்லாவிட்டால் நீங்கள் என்ன செய்யுங்க? அதற்கு பகரமாக அடமானத்தை நீங்கள் ஏற்படுத்தி கொள்ளுங்கள் என்று அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா இங்கே குறிப்பிடுகின்றான். இதனால் நான் பார்க்குறோங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வஃபாத்தாரத்துக்கு முன்னால் புகாரி முஸ்லிமில் பதிவாக இருக்கக்கூடிய செய்தி, அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கின்றாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வஃபாத்தாகினதே இந்த கடனை எடுத்து தங்களுடைய திர்அன்னு சொல்லக்கூடிய கேடயத்தை அடமானமாக வைத்து விட்டுத்தான் சொல்கிறாங்க. தூஃபிய வ திர்உஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மர்ஹூனத்துன் இன்த யஹூதியின் அலா 30 வஸ்கன் மின் ஷஈர் ரஹனஹா கூத்தன் லிஅஹ்லிஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹு அக்பர். அதாவது அவங்களோட ஹயாத்தில் இருக்கும்போது தங்களுடைய பொறுப்பில் இருப்பவர்களுக்கு, மனை மக்களுக்கு உணவு வழங்குவதற்காக வேண்டி அவங்கள்ட்ட இல்லை கொடுக்கறதுக்கு, அப்புறம் யஹூதிட்ட, அது இன்னொரு வாய்த்தது மதீனா இருக்கக்கூடிய யஹூதிட்ட தங்களுடைய திர்அன்னு சொல்லக்கூடிய அதாவது போர்க்கவசம். அண்டை காலத்தில் போர் மடைக்கு போராக்கள் கண்டிப்பாக அதை அணிஞ்சு கொள்வாங்க. இல்லாட்டி வால் வெட்ட தடுக்க இயலாது. கையில் கேடயம் இருக்கும், தலையில் கீடம் இருக்கும் தலையை பாதுகாக்கிறதுக்கு. அதே மாதிரி உடம்பையும் பாதுகாக்கக்கூடிய திர்அ இருக்கும், கவசம், போர்க்கவசம் சொல்கிறதுக்கு. அந்த கவசத்தை அணிஞ்சு கொண்டா போவாங்க. அப்படிக்கு வாளால் ஊற்றிடுவாங்க. சரியா? யுத்த முறையில் தங்களை தற்பாத்துக் கொள்வதற்காக பயன்படுத்துகிற திர்அ. இதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த யஹூதிட்ட அடமானமாக வச்சு போட்டு 30 வஸ்க் உணவு தானியம் பெற்று தங்களுடைய பொறுப்புள்ளவர்களுக்கு கொடுத்தார்கள். அதை திருப்பி எடுக்க முடியாத நிலையிலேயே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வஃபாத்தானார்கள் என்று இந்த ஹதீஸ் எங்களுக்கு சொல்லிக் கொண்டிருப்பதை நாங்கள் பார்க்க முடிகின்றது. லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹ். அதனால் இந்த வசனத்தில் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா பிரயாணத்தில் இருக்கும்போது கடன் கொடுக்கல் வாங்கிறத எழுதுறதுக்கான வாய்ப்பு இல்லாவிட்டால் அதுக்கு என்ன செய்யுங்க? நீங்கள் அடமானத்தை அதுக்கு பொறுப்பாக எடுத்துக்கொள்ளுங்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்லுகின்றான். தொடர்ந்து ஃபஇன் அமீன பாதுக்கும் பாதன், இந்த வசனம்தான் அதாவது எழுதுங்கள் என்று கட்டாயப்படுத்தி வந்த வசனத்தை நஸ்ஹ் செஞ்ச வசனம். முன்னால் அல்லாஹு தஆலா ஃபல் யக்துப் வல் யும்லில்லதி அலைஹில் ஹக் என்று சொன்னான் இல்லையா? கட்டாயம் எழுதுங்கள். ஃபல் யக்துப் ஏவல் அம்ர். அப்போ ஏவலை அது கட்டாயம் இல்லை என்று மாற்றக்கூடிய சட்டத்தை கொண்டு வந்த இந்த வசனம் தான். ஃபஇன் அமீன பாதுக்கும் பாதான், உங்களில் சிலரை அதாவது நம்பிக்கை கொண்டால் ஃபல் யுஅத்தில்லதி, நீங்கள் அடமானம் வைக்க தேவையில்லை,
எழுத தேவையில்ல, மாறாக நீங்கள் என்ன செய்யலாம், பொறுப்பெடுத்த அமானிதத்தை உரிய முறையில் ஒப்படைத்து விடலாம் என அல்லாஹு தஆலா சொல்லுகின்றான். இதை அபூ சயீத் அல் குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறாங்க. அதாவது இந்த வசனம் முன்னால் எழுதுவதை கட்டாயப்படுத்திய வசனத்தை செயலுக்கு செஞ்சு விட்டதே, நஸ்ஹ் பண்ணிவிட்டது என்று சொல்லுகின்றார்கள். இமாம் ஷாபி ரஹிமத்துல்லாஹி சொல்கிறாங்க, இந்த வசனத்தை ஆதாரமாக வச்சு, அதாவது ஒருவருக்கொருவர் நம்பிக்கை கொண்டால் எழுதவும் தேவைப்படாது, சாட்சியம் வைக்கவும் தேவைப்படாது. ஆனால் வல்யத்தகில்லாஹ ரப்பஹு, அவர் தன்னுடைய இறைவனை பயந்து கொள்ளட்டும் என்று அல்லாஹு தஆலா ஒரு எச்சரிக்கையை விடுக்கின்றான். தொடர்ந்து வலா தக்துமு ஷஹாதா, நீங்கள் சாட்சியங்களை மறைக்காதீர்கள். அப்போ இங்கே நஹி தடையாக வந்திருக்குது. அதாவது சாட்சியத்தை மறைப்பதை அல்லாஹு தஆலா தடுக்கிறான். அப்போ தடை ஹராம். எனவே சாட்சியத்தை மறைப்பது இஸ்லாத்தில் ஹராம். அதே போல் எப்படி ஷஹாதத்து ஜூர், பொய்ச்சத்தியம் சொல்வது இஸ்லாத்தில் மிக பெரும் பாவங்களில் ஒன்று. அதே போல் சாட்சியத்தை மறைப்பது இஸ்லாத்தில் ஹராம். அதன் மூலமாக நிறைய பாதிப்புகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு தனிநபருக்கும் இருக்குது, சமூகத்துக்கும் இருக்குது. அதனால் அல்லாஹு தஆலா வலா தக்துமு ஷஹாதா, நீங்கள் சாட்சியங்களை மறைக்காதீர்கள் சொல்லி போட்டு வமை யக்தும்ஹா ஃபைன்னஹு ஆதிமுன் கல்புஹு, யார் சாட்சியத்தை மறைக்கிறாரோ நிச்சயமாக அவரது உள்ளம் குற்றம் புரிந்து விட்டது. அப்படி யாரா சாட்சியத்தை மறைக்கன்னு சொன்னா இந்த உள்ளத்தில் நோய் இருக்குன்னு அர்த்தம். அவர் ஒரு பெரிய குற்றத்தை செஞ்சதாக கருதப்படுது என்று அல்லாஹு சுப்ஹானஹு தஆலா சொல்லிவிட்டு வசனத்தை முடிக்கும் போது வல்லாஹு பிமா தஅமலூன அலீம், நீங்கள் செய்பவற்றை அனைத்தையும் அல்லாஹ் அறிந்தவனாக இருக்கிறான் என்று அல்லாஹு சுப்ஹானஹு தஆலா இந்த வசனத்தை முடிக்கின்றான். வல்லாஹு அலம். பேசிய எனக்கும் கேட்டுக்கொண்டிருந்த உங்களுக்கும் அல்லாஹு சுப்ஹானஹு தஆலா மார்க்கத்தில் தெளிவான விளக்கத்தை தந்து அதை வாழ்க்கையில் கடைப்பிடித்து இம்மையிலும் மறுமையிலும் வெற்றி பெற்ற கூட்டத்தில் ஆவதற்கு அல்லாஹ் எல்லாம் வல்ல ரப்புல் ஆலமீன் அருள் பாலிப்பானாக என்று கேட்டு விடைபெறுகின்றேன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.